பாத்தீங்களா அது சொன்னோன்னு அவன் முகம் எப்படி மாறுதுன்னு. என்னது திடீர்னு இப்படி ஒரு நாத்தம்? அதான் என்ன துளசி இப்படி நாத்தம் அடிக்குது? வீட்டில இருந்து வெளியில வர பொண்ணுங்க எல்லாருமே சந்தன மாதிரி மணக்கணும். இது என்ன இப்படி ஒரு நாத்தம்? என்னமோ தெரியல, கொஞ்சம் கூட சுத்தமே இல்ல. வாங்கக்கா நம்ம போலாம். தள்ளி நில்லு. என்ன இப்படி நாறுது கடவுளே? எனக்கு நல்லா தெரியும் உன் மனசுல என்ன கவலை இருக்குன்னு. உன்னோட வேர்வைக்கு ஒரு தனி வாசனையே இருக்குது. அந்த வாசனையை ரசிக்கிற தன்மை இங்க யாருக்கும் கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன்னோட வேர்வை வாசனை. மச்சக்கண்ணி உன் பொண்டாட்டி. இங்க இருந்து தெற்கு பக்கமா 3 கிலோமீட்டர் நடந்தா ஒரு ENT ஹாஸ்பிட்டல் இருக்கு. அங்க போனீங்கன்னா பொண்ணுங்களை பார்த்தது மூக்கு விரியுதுல, அதெல்லாம் சரி பண்ணி விடுவாங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், என் மூக்க பிடிக்க நான் யாரையும் அனுமதிக்க மாட்டேன். ஏண்டி திருடி, உன்னி உன்னை நல்லா பார்த்துப்பான். ஓ நாம என்ன பண்றது பார்வதி? நாம செய்யக்கூடாதுன்னு சொல்றது தானே இவன் செய்யறான். கொஞ்சம் கூட பயமே கிடையாது. யாரு மேலேயும் பயம் இல்லைல்ல, சொந்த அண்ணன் மேல கூட. மெதுவா பேசாம தூங்குறான்ல. கடவுளே, நான் காவிரிக்கு போறதுல என்ன பிரச்சனை? அட திருட்டு பயல, நீ தூங்கலையா? தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கியா? கேட்டதுக்கு பதில் சொல்லு. நான் செம்பரம் போறதுல என்ன பிரச்சனை? நம்ம முன்னோர்கள் காலத்துல இருந்தே அந்த கிராமத்துக்கும் நமக்கு சம்பந்தமே இல்ல. அதுதான் சட்டம். யாரு போட்ட சட்டம் அது? நம்ம முன்னோர்கள் உருவாக்குன சட்டம் தான் அது. நான் அங்க போக கூடாதுன்னா அதுக்கு சரியான காரணத்தை நீங்க 2 பேரும் சொல்லணும். சொல்லுங்க, 2 பேர்த்துல யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. உங்கிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியாது. பசிக்குதுன்னா சாப்பிடவா வா. மாதவா, அதுக்கும் அண்ணனையும் கூப்பிடு, என்ன கூப்பிடாத. நான் தானே பக்கத்துல நிக்கிறேன்.